சினிமா நடிகருக்கு பின்னாடி அவர்கள் அரசியல் மையப்படுதுங்கிறது எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக நடிகர் விஜய் உட்பட அரசியலுக்கு வரல பெரும்பான்மை நடிகர்கள் தமிழகத்திலிருந்து செல்றாங்க, பிடிக்கிறாங்க. இது அரசியல் போட்ட சமூகமாக நினைக்கிறீங்களா? இது அரசியலில் யாருனாலும் வரலாம், அரசியலில் ஈடுபடலாம். நடிகர்கள் தான் வரணும், இல்லை நடிகர்கள் வரக்கூடாதுன்னு அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. இது வந்து ஒரு ஜனநாயகமான நாடு. அண்ட் மக்களுக்கு பணி செய்ய விரும்புகிறவர்கள் எந்த பகுதியிலிருந்தும் எந்த இடத்துலேருந்தும் எந்த பதவியிலிருந்தும் வரலாம். நீங்கள் ஒரு நடிகர் ஏன் வரணும்னு கேள்வி கேட்க முடியாது. ஆனால் ஏற்கனவே நடிகர்கள் வந்து இந்த அரசியலில் பழக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றப்போ இங்கே ஏற்கனவே அதற்கு ஏற்ற ஒரு அரசியல் தன்மை தமிழகத்தில் வந்து இருக்குது. அண்டு நடிகரை நோக்கி ஒரு இளைஞர் போகிறான்னா அவன் அரசியல் படவில்லை அப்படின்றது வந்து அப்படிதான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நிச்சயமாக பிரச்சனையும் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு நடிகர் வந்து தன்னுடைய கருத்துக்களை பேசுறாரு, தன்னுடைய கொள்கையா சில விஷயங்கள் அறிவிக்கிறாரு, அண்ட் அவரை நோக்கி உள்ள மக்கள் போறாங்கன்னா அப்ப இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்தவர்கள் அவர்களை அரசியல் படுத்தாமல் இருந்தார்களா? இங்கே மாறி இங்கே நிறைய ஆட்சிகள் இருந்திருக்கு, இங்கே நிறைய அமைப்புகள் இருந்திருக்கு, பெரிய பெரிய கட்சிகள் இருந்திருக்காங்க. இப்போ இந்த இளைஞர்கள்லாம் யாரு? அவங்களோட குடும்ப உறுப்பினர்கள் தானே, வேறு யாருமே கிடையாது. இப்போ இங்கே இருக்கிற பெரிய கட்சிகளோட குடும்ப உறுப்பினர்களாக தானே அவங்க இருந்திருக்காங்க, அந்த இளைஞர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அப்போ அவ்வளோ பேரை வந்து நம்ம அரசியல் படுத்தாமல் இருந்தோமான்ற ஒரு கேள்வியை நம்ம கேட்டுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை வந்து நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த இளைஞர்களை வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து அரசியல் படுத்தி இருந்தால் அவங்க போகணுமா வேணுமான்னு அவங்க டிசைட் பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு நடிகர் அரசியல் கட்சி தொடங்கிட்டார் அப்படின்றதுக்காக அவர் பின்னாடி போகக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த நடிகர் என்ன பேசுகிறாரு, ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை வந்து முன்வைக்கிறாரா இல்லையா அப்படின்ற ஒரு தெளிந்த பார்வையோடு இளைஞர்கள் வந்து போகணும் அப்படின்ற டிமாண்ட் தான் இதில் எல்லாமே இருக்குது. பட் அப்படி ஒரு டிமாண்டை நம்ம முன்வைக்கணும்னா அப்போ நம்ம இளைஞர்களை என்னவா இவ்வளோ காலம் நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான கேள்வியாக நான் பார்க்குறேன். அப்போ இத்தனை இளைஞர்கள் வந்து உங்களுடைய குடும்பத்திலேருந்து தானே போயிருக்காங்க. உங்களுடைய இப்போ பெற்றோர்கள் வந்து ஒரு அரசியல் கட்சியில் இருக்காங்க, இத்தனை வருஷம் அவங்க தான் அதுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படின்றப்போ வந்து இத்தனை இளைஞர்கள் வந்து எங்கேருந்து போனாங்க? இந்த சமூகத்திலேருந்து தானே போனாங்க. இந்த சமூகத்திலேருந்து அவங்க வெளியிலேருந்து தான் வந்தாங்க அவங்க இல்லையே. அப்போ இவ்வளோ சமூகம் இப்போ இளைஞர்கள் போகிறாங்கன்னா வந்து அப்போ அவங்கள நம்ம அரசியல் மயப்படுத்தவில்லை அப்படின்னா அது யாரோட பிரச்சனையாக இருக்குன்னு நம்ம வந்து யோசிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஆக்சுவலி இப்போ